பெரியார் ஆணாக பிறந்தார், பெண்ணுக்காக போராடினார். பெரியார் ஓரளவு உயர்ந்த ஜாதி என்று சொல்லப்படுகின்ற ஒரு ஜாதியிலே பிறந்தால், ஆனால் ஒடுக்கப்பட்டவனுக்காக போராடினார். இதுதான் மானுட சமுத்திரம் நான் என்று கூறு. யூனிவர்சல் பிரதர்ஹுட் அம்பேத்கருக்கு பயன்படுத்தின வார்த்தை. அப்போ அம்பேத்கர் எங்க நிக்கிறார்னா, அவர் பாக்குறாரு என்னென்ன பாக்குறாரு, ரைஸ் அண்ட் ஃபால் ஆஃப் ஹிந்து உமன். இந்து மதத்தில் பெண்கள் ஏன் கீழே கிடக்கிறாங்க. அப்புறம் ரிடல்ஸ் இன் இந்துயிசம், இந்து மதத்தினுடைய புதிர்கள். பிலாசபி ஆஃப் இந்துயிசம், இந்து மதத்தின் தத்துவம். என்ன தத்துவம்? ஒரு மதத்தினுடைய தத்துவம் என்னன்னா, இதெல்லாம் தத்துவம் சொல்லிட்டு அதுல மிக முக்கியமாக சூத்திரர்கள் படிக்க கூடாது, தாழ்த்தப்பட்ட உள்ளே வரக்கூடாது, சூத்திரர்கள் படிக்க கூடாது. அப்போ இன்னும் தெளிவா சொல்லணும்னா, தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு கொடுத்தாச்சு, ஆரம்பிச்சிருச்சு, அது அதிகமாயிட்டே வருது. பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு எங்கே இடஒதுக்கீடு? தாழ்த்தப்பட்டவன் பறையம் பண்ண சக்கிலி தமிழ்நாட்டில், அது மாதிரி தமிழ்நாட்டில் யார் பிற்படுத்தப்பட்டவன்? எந்த ஜாதி பிற்படுத்தப்பட்ட ஜாதி? உங்கள்ட்ட பட்டியல் இருந்துச்சா? வெள்ளக்காரன் பட்டியல் இருந்துச்சா? இல்ல. அரசியல் சட்டத்தின் 342வது வரைவு பிரிவுல அம்பேத்கர் சொன்னார், என்னை போல தாழ்த்தப்பட்ட மக்களும் படிப்பு இல்லாம தான் இருக்கான், ஆனா அவன்கிட்ட நிலமல எல்லாம் வசதி இல்ல, ஆனா கவுண்டருங்கள்ட்ட நிலமெல்லாம் இருக்கு, தேவர்கிட்ட நிலமெல்லாம் இருக்கு, நாடார்கிட்ட நிலமெல்லாம் இருக்கு, வில்லுவண்டிலாம் இருக்கு, முதலியார் வசதியா தான் இருக்காரு, ஆனா படிக்க விடாம பண்ணிருக்கிறாங்க பிராமணர்கள். கல்வி இல்லை, அவர்களுக்கும் கல்வி இல்லை, அவர்களும் அரசு உத்தியோகத்தில் பங்கு பெறவில்லை. அப்ப அதிகாரம்னா என்ன? அம்பேத்கர் சொல்லுவார், என்ன அதிகாரம்? நானு அண்ணன் சத்யராஜ் எல்லாரும் 100 பேர் போய் பஸ் நிறுத்திடுவானா? கிறுக்கு பிடிச்சிச்சா நல்லா தானே நடிகர்னு கேட்பான். அவங்கள என்ன கேட்பான், ஏன் பெரிய படிப்பா சொன்னா நீ லூஸ் ஆமா. நாங்க 10 பேர் போய் பஸ் நிறுத்த மாட்டோம். ஆனால் கல்வியால் ஒரே ஒரு போலீஸ்காரர் சப் இன்ஸ்பெக்டர் யூனிஃபார்ம் போட்டுட்டு விசில் அடிச்சா நிக்க வண்டி. அவன் மீது கல்வி செலுத்தப்பட்டிருக்கிறது, அந்த கல்வியின்பால் அதிகாரம் மேல் பதியப்பட்டிருக்கிறது. அப்ப கல்வியும் அதிகாரமும் இருந்தால்தான் சமூகத்தை கட்டுப்படுத்த முடியும், சமூகத்தை ஒழுங்குபடுத்த முடியும். அம்பேத்கர் சொன்னார், கவுண்டர்கிட்ட சொத்துலாம் இருக்குப்பா, முதலியார்ட்ட சொத்துலாம் இருக்குதுப்பா, எல்லாம் 10 ஏக்கர் பண்ணை வச்சிருக்கான்பா, அந்த வயல்ல வேலை செய்யற தாழ்த்தப்பட்டவர் இருக்கிறான்பா, அதோட வாழ்க்கை நிறைவடைவதா? அவனுக்கு அறிவு வர வேண்டாமா? அவன் ஒரு டெப்டி கலெக்டரா வேணாமா? ஜட்ஜா வேணாமா? கவுண்டராவே இருக்கிறதா? நாடாரா இருக்கிறதா? வன்னியராவே இருக்கிறதா? தாழ்த்தப்பட்ட மக்களை போலவே பிற்படுத்தப்பட்ட மக்களும் கல்வியிலும் அதிகாரத்தில் பின்தங்கி இருக்கிறார்கள். அவர்கள் யார் என்பதை கண்டறிய வேண்டும். தாழ்த்தப்பட்ட மக்கள் யாரும் வெள்ளக்காரன் சொல்லிட்டான் பட்டியல், அதான் ஷெட்யூல்டு காஸ்ட் பட்டியல் இனம், பட்டியல் போட்டான், வேற ஒண்ணும் கிடையாது. அந்த மாதிரி பட்டியலை பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு ஏன் போடவில்லை? போட வேண்டும் எழுதியவர் அம்பேத்கர் 342. இத நேரு செய்ய மாட்டேங்கிறார், விட மாட்டேங்கிறாங்க நேருட்ட. அப்புறம் நேருக்கு அழுத்தம் கொடுத்து போடுறாங்க, ஒரு கமிஷன் போடுறாங்க, கங்கைகள் கமிஷன் அப்படின்னு ஒரு கமிஷன் போடுறாங்க. அந்த கமிஷன் கடைசி வரைக்கும் ரிப்போர்ட்டே கொடுக்கல. இந்திரா காந்தி காலத்தில் ஒன்று போடுறாங்க, அந்த ரிப்போர்ட் கொடுக்கல. அப்புறம் இந்திரா காந்தியை போர்ஸ் பண்ணி எல்லாரும் சொல்லி அதிலே போடப்பட்டதுதான் எங்க அம்பேத்கர் சொன்னு வந்தார், டு இன்வெஸ்டிகேட் தி பேக்வர்ட்னஸ். யாரெல்லாம் பிற்படுத்தப்பட்டவர்கள் தமிழ்நாட்டில்? கவுண்டரா, செட்டியாரா, நாடாரா, ரெட்டியார் இல்ல, புள்ளமார் இல்ல. அப்ப பேக்வர்ட்னஸ் கண்டுபிடி, யார் பிற்படுத்தப்பட்டவர்கள், யாருக்கெல்லாம் கல்வி இல்லை இந்த ஜாதியில். ஷெட்யூல் காஸ்ட் எஸ்சி விட்டுரு, எஸ்சி அல்லாத பிற்படுத்தப்பட்ட மக்களும் அதிகாரத்திற்கு வேண்டும் என்றும் கல்வி வர வேண்டும் என்றால், தினேஷ் உங்க தாத்தா படிப்பாளியா? ராமேஸ்வரம் உங்க தாத்தா படிப்பாளியா? ஆனா உங்க சொத்து இருக்குல்ல, தனந்தோப்பு இருக்குல்ல, பெரிய பெரிய தோப்புல இருந்தது இல்ல, உங்க தாத்தா பிஏவா? ஏன் இல்ல? இதை கேட்டவர் அம்பேத்கர். இதான் கேட்டாரு. எல்லா பெரிய பெரிய ஆளுங்க வெள்ளி வண்டி வச்சிருக்கீங்க, எல்லாம் வச்சிருக்கீங்க, வீட்டுல 20 பசுமாடு பட்டியல் திறந்துட்டு வெளியே வருது. ஒரு காலத்துல பட்டியல எத்தனை பசுமாடுன்னு பார்த்துட்டு பொண்ணு கொடுத்தவங்களா இருக்கான் கிராமத்துல, அப்படிதான் கொடுப்பாங்க. அதான் உண்மை. ஏன்னா இது முழுக்க முழுக்க கல்வி அறிவு இல்லாத விவசாயம் சார்ந்த ஒரு ஜாதி ஏற்றத்தாழ்வு. அப்போ மானுட சமுத்திரம் நான் என்று கூவு, எல்லா மனிதனுக்கும் நாகரிகமும் பண்பாடும் கல்வியும் வர வேண்டும். என்னுடைய மக்களுக்கு அல்ல, நான் பிறந்துட்டேன், அந்த மக்களுக்காக போராடுறேன். ஆனா அதை போலவே இருக்கிறான இந்த மக்கள்லாம் யாரு? கவுண்டரு, நாடாரு, செட்டியார், வன்னியர், இவங்கெல்லாம். இவர்களுக்கு கல்வி அறிவு எப்போது? அரசாங்க பதவிக்கு எப்போது வருவது? அப்போ எப்படி ஷெட்யூல் காஸ்ட் அழியறதுக்கு ஒரு கமிஷன் போட்டோம் வெள்ளக்காரன் பீரியட்ல, அது மாதிரி இந்த அரசியல் சட்டத்தில் பேக்வர்ட் கிளாஸ் கமிஷன் என்று போடு. இன்னைக்கு இருக்கிற பேக்வர்ட் கிளாஸ் கமிஷன் போடுறதுக்கு காரணம் அம்பேத்கர் 352. அந்த பேக்வர்ட் கிளாஸ் கமிஷன் தான் பின்னால மண்டல் கமிஷன் வருது. அம்பேத்கர் கொண்டு வந்த 342 தான் மண்டல் கமிஷன். மண்டல் கமிஷன் வந்ததற்கு பிறகு அதையே நிறைவேற்ற முடியல. கலைஞர் விபி சிங் கிட்ட சொல்லி அந்த மண்டல் கமிஷனுடைய ரிப்போர்ட்டை
நிறைவேற்றிய காரணத்தினால் அந்த ஆட்சி போச்சு. அப்படி நிறைவேற்றியதால் தான் இன்றைக்கு கொங்கு வேளாண் சமுதாயத்தில் 10 டெப்டி கலெக்டர், 2 IAS, 2 IPS, 2 SI எல்லாம் இருப்பதற்கு காரணம் அம்பேத்கர், அம்பேத்கர், அம்பேத்கர். இதுதான் வரலாறு. அவர் ஒரு சாதியவாதியாக இருந்தா என் ஜாதிக்கு வாங்கிட்டேன் அக்கறை இருந்திருக்கலாம். பெண்களை பற்றி ஏன் சிந்தித்தார்? பிற்படுத்தப்பட்ட மக்களை ஏன் சிந்தித்தார்? 3% இருக்கிற பிராமணர்கள் இந்த நாட்டினுடைய கல்வியை, அரசை கட்டுப்பாட்டில் வைத்திருந்தார்கள். படிக்காத படையாச்ச, படிக்காத கல்லற, படிக்காத அகமுடியார, படிக்காத கவுண்டர. நம்ம எல்லாம் நமக்கு கீழே 2 பேர் இருக்கான்ல, அவனை பார்த்து திருப்தி அடைஞ்சோம். அப்போ தந்தை பெரியார் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு என்னெல்லாம் செய்தார்? இப்ப சொன்னாங்களே, பூனா ஒப்பந்தத்தில் போய் காந்தியை காப்பாத்துறதுக்கு கையெழுத்து போட போயிட்டாரு. பச்சையா சொன்னார், கரெக்டா சொன்னார் அண்ணன். காந்தி செத்தா பரவாயில்ல, அதனால ஒண்ணு பெரிய தோசைலாம் வந்துடாது. கையெழுத்து போடாதீங்கன்னு தந்தி அடிச்ச ஒரே ஒரு மனிதர் தந்தை பெரியார் தான். அப்படிலாம் இந்த மதத்தை, சாதியெல்லாம் காப்பாத்தின பெரியார் கடைசி 3 மாசத்துல தான் தெரிஞ்சுக்கிட்டார். அவர் கொஞ்சம் கொஞ்சமா தெரிஞ்சது 1932 வந்தாரு. 1932 காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவரா சென்னைக்கு வராரு. சீனிவாச ஐயங்கார் தான் காங்கிரஸ் கமிட்டி தலைவர், தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி தமிழர். 32 கவனிங்க, 25 பெரியார் சுயமரியாதை இயக்கம், 32 பெரியார் வர்றாரு. மயிலாப்பூர் சீனிவாச ஐயங்கார் வீட்டில் பெரியார் காந்தி வந்தபோது திண்ணையில் தான் தூங்கினார். வரலாறு இருக்கு, ஹிஸ்டரி இருக்கு, புத்தகத்தை படிங்க. திண்ணையை தாண்டி போக முடியாது காந்தி. யாரு? தேசப்பிதா ஆக போகிற காந்தி, இந்தியாவின் சுதந்திர போராட்ட பிதாமகன் காந்தி சீனிவாச ஐயங்கார் வீட்டுல, அந்த காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் வீட்டுல ஐயரு உள்ள போக முடியாது, போகல, திண்ணையில் தான் படுத்திருக்காரு. அப்புறம் அப்படியே வருது 42, 43 வந்த பிறகு திரும்பவும் வர்றார். கஸ்தூரிபாவோட மனைவி கஸ்தூரிபாவோட காந்தி வர்றார். காந்தி வந்தப்பதான் சீனிவாச ஐயங்கார் அதே காங்கிரஸ் கமிட்டி தலைவர் 2 பேர்த்தையும் உள்ள வாங்கன்னு பெட்ரூம் வரைக்கும் கூட்டி போயிருக்காரு. காந்தி கேட்டாராம், என்ன அதிசயமா இருக்குன்னு. அப்பதான் சொன்னாங்களாம், ஈவே ராமசாமி பண்ண அதிசயம். பெரியார் எந்திரிக்க எந்திரிக்க திண்ணையில இருந்த காந்தி உள்ள போனார். பெரியார் எந்திரிக்க எந்திரிக்க கற்பகத்துக்குள்ள நம்மளே போறோம். இதையெல்லாம் செய்தவர் பெரியார், அதையெல்லாம் செய்தது அம்பேத்கர். இதையெல்லாம் செய்த பெரியாரும் அதையெல்லாம் செய்த அம்பேத்கரும் இன்றைக்கு இந்த கிராமத்தில் சிலையாக இருக்கிறார்கள். இதை பாராட்ட வேண்டும். என்ன இன்னும் சொல்ல போனா, கலைஞர் இருந்தா கூட அந்த மன வலிமை இருப்பான்னு தெரியாது. பெரியார் பிறந்த நாள் சமத்துவ நாள் அறிவிக்கிறாங்க. கருப்பு சட்டை எல்லாம் சேர்ந்து கேட்டோம். அதுக்கு என்ன உடனே ஆணை போட்டார். ஒரு 6 மாசம் கழிச்சு திருமாவளவன் SC கண்காணிப்பு கூட்டம் ஒன்று இருக்கு. அரசு அதிகாரி எல்லாம் வச்சு தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு என்னென்ன உரிமை கூட்டம், அதுல நானும் இருந்தேன் கமிட்டியில. அவர் சொன்னார், பெரியாருக்கு சமத்துவ நாள்னு வச்சுட்டீங்க, சமூக நீதி நாள்னு வச்சுட்டீங்க, அம்பேத்கர் பிறந்த நாளை சமத்துவ நாள்னு அரசு கொண்டாடணும், ஒவ்வொரு வில்லேஜ்லையும் கொண்டாடணும், ஒவ்வொரு ஊராட்சி மன்றத்திலையும் கொண்டாடணும். கொஞ்சம் தயங்கமா இல்லையா? மற்ற ஜாதிலாம் எப்படி இருப்பாங்களோ, ஒத்துக்குவாங்களோன்னு சொன்னா நம்ப மாட்டீங்க. அது வழங்கப்படும் என்று ஆணையிட்டு கோட்டையிலிருந்து வீட்டுக்கு வரதுக்குள்ள ஜிஓ இஷ்யூ, அரசாணையை கொடுத்தவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். இதெல்லாம் நினைச்சே பார்க்க முடியாது. என் பொண்ணு லண்டன்ல படிக்குது, சட்டம் மேற்படிப்பு. நான் பார்க்க போயிருந்தேன் அண்ணா, பார்க்க போயிருந்தேன். இந்த தமிழ்நாட்டு மக்கள் எல்லாருமே, நம்ம பூச்சி ஊருங்க பையன், இங்க ஜெயக்குமார் நிறைய பேர் இருக்காங்க, நம்ம சேகர்பாபு பையன் எல்லாம் அங்கதான் படிக்கிறாங்க. இந்த செட்டுக்கு கேங் மாதிரி நம்ம பொண்ணு லீடர் அக்காக்கான்ட்டு. சரி எல்லாத்தையும் கூட்டிட்டு போவேன் சாப்பாட்டுக்கு, வாங்க பண்ண 10-20 கூட்டிட்டு போவேன். அதுல புதுக்கோட்டையில இருந்து ஒரு பையன் வந்தான். எந்த ஊர் கேட்டா புதுக்கோட்டை. உங்க அவர் சொன்ன, ஐயா அவங்க பேசலாம் நல்லா கேட்பேன் யூடியூப்ல, நான் உங்க ஃபேனு அப்படின்னா. சரி வாப்பான்னு தட்டி கொடுத்து கூட்டிட்டு போய் அப்படியே கேட்டேன், உங்க அப்பா என்ன பண்றாருன்னு. எங்க அப்பா கூலிங்க. என்ன கூலியா? என்ன படிக்கிறேன்? நான் இங்க LLM அக்கா படிக்க வேற காலேஜ், நான் பக்கத்து காலேஜ் படிக்கிறேன். எப்படி அவனுக்கு ஃபீஸ் அப்படி கட்டினேன்? எனக்கு ஒண்ணும் தெரியாதுன்னா சட்டம் படிக்கணும்னு சொல்லிட்டு இருந்தேன். தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஸ்டாலின் அம்பேத்கர் அயலக கல்வி திட்டம்னு ஒரு திட்டத்தை கொண்டு தாழ்த்தப்பட்ட வகுப்பில் ஒருவன் படித்து மெரிட்ல வெளிநாட்டு யூனிவர்சிட்டியில இடம் கிடைச்சா அந்த கல்வித்தொகையை நானே ஏற்றுக்கொள்கிறேன், அரசே ஏற்றுக்கொள்ளும் அறிவித்தார் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். அது அம்பேத்கர் பேர்ல இருக்குன்னா சொல்லின்னு ஒரு அறவிட்ட மாதிரி இருந்தது. நமக்கு என்னன்னா, கூலி விட்டு பிள்ளைலாம் அங்க படிக்கிறானேன்னு நம்மள அறியாம ஒரு புத்தி இருந்திருக்குமோ அப்படின்னு அவமானப்பட்டேன். இப்படி கேட்டமே நான் அவமானப்பட்டேன். ஆனால்
இப்படி ஒரு அதிசயத்தை நிகழ்த்திய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ற மகத்தான மனிதர் பெரியாரையும் அம்பேத்கரையும் இரு சுவாச பைகளில் தூக்கி வைத்துக் கொண்டு ஆடுகிறாரே என்று ஆனந்த கண்ணீர் விட்டேன். அப்படி ஆனந்த கண்ணீர் விட்ட காலத்துல இப்ப உண்மையாலுமே கண்ணீர் விடுவாரு. சிந்தனையால் வந்த ஒரு இயக்கம், சிந்தனையால் ஏற்பட்ட அரசியல் மறுமலர்ச்சி வெறும் சினிமா ஆட்டத்தால் போய் கொண்டிருக்கிறது என்கிற கவலை இன்றைக்கு இருக்கிறது. இந்த ஊர் மக்கள் எல்லாம் நான் ஒரு தடவை காலத்தை விட்டு கும்பிட்டுக்கிறேன். ஏன்னா நாடு சீரழிஞ்சிட்டு இருக்கும்போது நீங்க மட்டும் எப்படிப்பா இவ்வளோ அறிவோடையும் இவ்வளவு சிந்தனையோடு தெளிவா இருக்கீங்க. அதை விட எங்க தினேஷ்குமார் சொன்னார், அண்ணே இந்த பஞ்சாயத்துல மட்டும் விசில் 3வது இடம், நம்ம தானே முதல் இடம். சபாஷ். வாழ்க பெரியார், வாழ்க அம்பேத்கர். நன்றி, வணக்கம்.